ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம குலத்தையே காக்கிறவங்க குலதெய்வம் தான். நம்ம சொந்த ஊரில் இருந்தாலும் இல்லை வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம கூடையே இருந்து நம்ம குலத்தையே காப்பவர் நம்மளோட குலதெய்வம் தான். ஆடி மாதமே தெய்வங்களுக்கான மாதம்தான். ஆடி மாதம் முழுக்கவுமே நம்ம தெய்வத்தை வழிபடணும். அதுலேயும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடுக்கு மிகவும் முக்கியமானதுன்னு எல்லோரும் ஆடி மாதம் அம்மன் கோயில்களுக்கு போவோம். ஆனால் அதே போல் தாங்க ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் தரும். நிறைய குடும்பங்களில் ஆடி மாதத்தில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. போய் பொங்கல் வைப்பாங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. நம்மளோட முன்னோர்களை வழிபாடு பண்ணுவாங்க. எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் நடக்கும். அடிக்கடி நம்ம குலதெய்வ கோயில் போகணும். ஆனால் அடிக்கடி போக முடியாதவங்க கூட இது போல் ஆடி மாதத்தில் போய் சுவாமியை வழிபட்டு பொங்கல் வச்சுட்டு குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குங்க. போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா, குலதெய்வன்றது நம்ம குடும்பத்தோட கடவுள். அந்த நம்ம குடும்ப கடவுள் நம்மளோட குலத்தையும் வளத்தையும் நலத்தையும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையும் நம்ம குழந்தைங்களையும் எல்லாத்தையும் கூட இருந்து காப்பாற்றுவாங்க. அந்த தெய்வத்தை நம்ம ஆடி மாதம் போய் வணங்கிட்டு வரணும். ஆடி மாதன்றது குண்டலி நிலவு மாதம். இந்த மாதத்தில் பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. எப்பயுமே ஆடி மாதத்தில் போய் நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு வரும்போது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமத்துலலாம் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் பண்ண போகிறாங்கன்னா முன்னாடி போய் குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. அதே போல் கல்யாணமோ காது குத்தோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா பத்திரிக்கை அடித்தாங்கன்னா பத்திரிக்கையை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு வந்து தான் அப்புறம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா முன்னாடி போய் கோயிலில் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. இல்லை ஒரு கெட்டது நடந்திருந்தாலும் அதுக்குண்டான எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் குலதெய்வத்துக்கிட்ட போய் வணங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு இதோட இந்த கெட்டது போயிட்டுட்டோம், இனி வர்றது நல்லதாக இருக்கட்டும்னு போய் குலதெய்வக்கிட்ட தான் சொல்லிட்டு வருவாங்க. குலதெய்வன்றது நம்மளோட முன்னோர்கள், நம்ம வாழ்க்கையில் உள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள முன்னோர்களை போய் வணங்க நம்ம வாழ்க்கை வளம் பெறும். அதனால தாங்க இந்த ஆடி அமாவாசை கூட நம்மளோட முன்னோர்களை வணங்கிட்டு அவங்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள்லாம் கரெக்டாக கொடுக்கணுன்னு வாங்க. இதில் பாருங்கள், பெரிய திருமேனி பாட்டன் இது போல் தெய்வங்களெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருக்கணுங்க. இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாங்கங்க. இவங்கக்கிட்டலாம் வணங்கி ஒரு விஷயத்த சொன்னோன்னா இது எனக்கு நடத்தி கொடுப்பான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவன் காலை இறுக்கி பற்றிக்கிட்டோன்னா மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் எந்த விஷயத்த வேண்டி இவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரீங்களோ நியாயமான விஷயங்கள் அத்தனைக்கும் இவங்க துணை இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. நான் தூரத்தில் இருக்கேன், என்னால் என் குலதெய்வத்தை போய் உடனே பார்க்க முடியல, எனக்கு ஆனால் அவங்கள கும்பிடணுன்னா ஒன்றும் கவலை இல்லைங்க. மனசில் அவங்கள நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தால் வச்சு வணங்குங்க. ஒரு துணியில் 11 ரூபாய் கட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கணுன்ட்டு குலதெய்வத்தை கட்டி 11 ரூபாய் கட்டிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. தினமும் வேண்டுங்க. நம்மளோட குலதெய்வம் தான், நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்கங்க. நம்ம நினைக்கணும், நம்ம குலதெய்வத்தை நம்ம நினைக்கணும், அதுதான் முக்கியம். எத்தனையோ டாக்டர் கைவிட்ட விஷயம்லாம் குலதெய்வத்துக்கிட்ட போய் வணங்கிட்டு வந்தாலே நல்லது நடந்திருக்குங்க. பல்லாயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. நம்மளோட குலதெய்வம் நம்மளை காப்பாற்றினதுக்கு ஏதோ ஒரு கெட்டது நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு அடுத்தடுத்த செய்கை கெட்டதாகவே நடக்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் டக்குன்னு போய் நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை குலதெய்வத்துக்கு போய் ஒரு வாட்டி போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவோமான்ட்டு குடும்பத்தோடு போகிற கதைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. அந்த மாதிரி போய் வணங்கிட்டு வருவாங்க. ஏதாவது கெட்டது நடக்கணும்னு இருந்தால் கூட அந்த சாமி அதை தடுத்து நமக்கு அந்த நல்ல வழியை காட்டுவாங்கங்க. அதெல்லாம் தான் நம்மளோட குலதெய்வம் நமக்கு காட்டுறது. நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாங்க. எப்படி நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாங்க, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக செய்ய வேண்டிய தர்ப்பணம்லாம் செய்யணும். கரெக்டாக அவங்களுக்கு நம்ம அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு செய்ய எழுநீரும் விடணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தங்கு தடை இல்லாமல் செஞ்சோன்னா நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாங்க. நீங்கள் இந்த புறவி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போய் சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்க, வேண்டுதல் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் புறவி எடுப்பாங்க. உடம்புல சுகம் இல்லாமல் போனாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், இல்லை கை சரியில்லை, கால் சரியில்லை, இல்லை உடம்பு ரொம்ப நாளாக ஒரு மாதிரியே இருக்குது, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியில்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் போய் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்த உடனே பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்னா, கடவுள் நம்ம கூட
இருந்து காப்பாற்றுவாருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் பாரத்தை கடவுள்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கூட இருந்து காப்பாற்றுப்பான்னு கடவுள்கிட்ட சொல்லுங்கள். நம்ம யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் கடவுள்கிட்ட சொன்னாப்புல வராது. நம்ம வாழ்க்கையோட தரம் எந்த மட்டத்தில் இருந்தாலும் அதை ஒரு சட்டுன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே கடவுள் நினச்சா மாற்றிட முடியுங்க. அவருக்கு ஒரு நொடி போதும் நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கு. நம்மளோட முழுமையான பக்தி வேணும். நிறைய கோயில்களுக்கு போகணும். குலதெய்வத்தை வழிபடுறவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தாங்க இருப்பாங்க. குலதெய்வத்துக்கு அடிக்கடி போகணும். மனசில் உள்ள கவலைகள்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல கடவுளே நமக்கு அதுக்கு ஒரு வழி போட்டு தருவாங்க. மனசில் உள்ள பாரத்தை ஒருத்தர்கிட்ட இறக்கி வச்சா மாதிரியும் இருக்கும். அது கடவுள்கிட்ட இறக்கி வச்சோன்னா இன்னும் நல்லது. கடவுள் நமக்கு எல்லா விதத்துலேயுமே துணை புரிவாருங்க. நிறைய பேருக்கு பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கும், சில பேர் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்காது. அப்படி இல்லாட்டி ஒன்றும் பரவாயில்லைங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க. கும்பிட்டு வந்தாலே நமக்கு ஏதாவது கண்திருஷ்டி இருந்தாலோ, இல்லை முன்னாடி தொழில் வியாபாரம் நல்லா இருந்திருக்கும், இப்போ தொழில் வியாபாரம் நலிவடைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க போய் உங்கள் சுவாமியை போய் வணங்கிட்டு, தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும், என்னோடய தொழில் வியாபாரம் முன்னேறணும், எனக்கு எந்த ஒரு கண்திருஷ்டியும் வரக்கூடாது, எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, என் குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்கணும், எங்கள் கணவன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், என் குழந்தை நல்ல படிப்பு படிக்கணும், மேற்படிப்பு படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நாங்கள் எங்கள் குடும்பம் எந்த ஒரு நோயிலையும் அகப்படாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாம் போய் நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வாங்கங்க. நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கவே நமக்கு எல்லாத்துலேயுமே சுகம், இன்பம், லாபம் இதுதாங்க கிடைக்கும். குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எத்தனை தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போய் கும்பிட்டாதாங்க அதோட பலனே நமக்கு முழுமையாக கிடைக்கும். எப்பயுமே குலதெய்வத்தை தவிர்த்துட்டு போய் மற்ற தெய்வத்தை கும்பிடக்கூடாது. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போய் மற்ற தெய்வத்தை கும்பிடணுங்க. அப்போ தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஐயனாரெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே ஐயாவை பார்த்து தாங்க தோணும். அவரை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். மனசில் இருக்க எல்லா குறையும் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா அவரை பார்க்கும்போது நம்மக்கிட்ட நான் இருக்கேன் உனக்கு, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். நான் நிறைய கோயில்கள் போயிருக்கேன். இந்த கோயில்கள்லாம் போகும்போது நமக்கு போயிட்டு உள்ளே போகும்போது எப்படி ஒரு மனசில் ஏதாவது தயக்கம், கஷ்டம், எதை பற்றி அது விஷயத்தை பற்றி நினச்சிருந்தா கூட வெளியில் வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சரி, இந்த விஷயத்தை எப்படியோ ஹேண்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கொடுப்பாருங்க. இது நான் பல கோயில் போயிட்டு வரும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் யோசிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே போன உடனே நம்ம குறையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிடுறதுனால அவங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு வழி கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவாங்கங்க. கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க, கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சத்தியமான உண்மை. நீங்கள் கோயில் நிறைய போனவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. இந்த ஆடியில் குலதெய்வ வழிபாடை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைங்க. போய் உங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது மனசில் இருக்க காரியம் நிறைவேறணும்னா உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க, நிச்சயம் நடத்தி கொடுப்பார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.